the year of the menorah of the Lord. The menorah in the tabernacle. தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட குத்து விளக்கு. யாத்திராகமம் 25 அதிகாரம் 31 37 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கனால் படிக்கலாமா? Exodus 25:31-37. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. Made of pure gold. என்ன கோல்டு? பியோர் கோல்டு. பியோர் கோல்டுனா 916 kdm. இது அது இல்லை, இது அதோட பியோர் கோல்டு. பசும் பொன்னினாலே ஒரு குத்து விளக்கை செய்வாயாக. படிங்க. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். So 6 branches of the lampstand. குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை தானே? ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக அவைகளையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. பியோர் கோல்ட்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பியூரிட்டி. அதை எடுத்து கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்தில், இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், இந்த இடத்துல அதை வைப்பாயாக என்று எழுதியிருக்கு. யாத்திராகமம் 27 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறோம். Exodus 27:20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. குத்துவிளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். ஆண்டோடைய காரியங்கள் எல்லாமே எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு விஷயம் காமிச்சா கூட ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு, ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு காலிங்கை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். நம்ம தான் குழப்புவோம். நம்ம கூட இருக்கிற 4 மக்களை பிடிச்சி கொண்டு நம்ம குழம்பிடும். பட் ஆண்டவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் தெளிவாக இருக்கும். இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரினா இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி தான். பாஸ்டரல் மினிஸ்ட்ரினா பாஸ்டரல் மினிஸ்ட்ரி தான். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரினா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி தான். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப தெளிவா இருக்கும். ஆண்டவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல், அது அந்த விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும் சொல்ற. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். எல்லா டைமும் எல்லா நிலையிலும் டெஸ்ட் பண்ணுவார் நம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தவறுகிறோம்னு வச்சுக்கோங்க, அதை அவர் நோட் பண்ணி வச்சிருவார். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏமாற்றோம்னு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சிருவார். நம்ம மனுஷனுக்கு மறைக்கிறோம்னு நினைப்போம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது மறைவா இருக்கவே இருக்க. Nothing is hidden before the eyes of the Lord. அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய நடத்துதல், இட்ஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட்.
ஆண்டவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அது ரொம்ப அதுதான். அவர் என்றைக்குமே மாறார். அது மாத்திரம் இல்லை, அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு செய்வார். சில இடத்துல ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட்டாக அவர் கொடுக்குற ஒவ்வொரு திட்டங்களும் தரிசனங்களும் அப்படித்தான். இதை தாண்டி நம்முடைய சால்வேஷனுக்கு விரோதமா, இல்லை நமக்கு கர்த்தருடைய நடத்துதலுக்கு விரோதமா, நம்மளுடைய பீஸ்க்கு விரோதமா, நம்ம மேல இருக்கிற தேவ பிரசன்னத்துக்கு விரோதமா ஏதாவது போராட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான். இதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது. அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். அவர் நம்மை தெளிவாக நடத்துவார். கர்த்தர் ஒரு காரியத்தை நோ சொன்னார்னா அதுக்கு அநேக அர்த்தங்கள். கர்த்தர் ஒரு காரியத்துக்கு எஸ் சொன்னார்னா அதுல எவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கும். Yes is always yes. His no is always no. மாறவே மாட்டார். மாறுறதுக்கு அவர் மனுஷனும் இல்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்து தான் செய்யறார். தலைமுறை தலைமுறையாக அவர் பார்க்கிறார். தலைமுறை தலைமுறை தோறும் நமக்கு அவர் அடைக்கலமாக. ஸோ நான் இந்த மாதிரி நின்று இந்த வயதில் ஊழியம் செய்யணுன்றத நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தீர்மானம் பண்ணினார். இது என்னுடைய தீர்மானமோ என்னுடைய விருப்பமோ அல்ல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அம்மாவுடைய வயிற்றுல 3 மாத குழந்தையா இருக்கும் போதே, குழந்தை கூட இல்லை, அப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கும், அப்பவே ஆண்டவர் தீர்மானம் பண்ண. ஹார்ட் பீட் வந்திருக்கும், அப்பதான் லிம்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அப்பவே அவர் தீர்மானம் பண்ண. அதுக்கு முன்னாடி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அப்படிதான் தீர்க்கதரிசி டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மூலமாய் திட்டமா பேசினார். வயிற்றில் இருக்கிறது உனக்கு பிறக்க போறது ஒரு ஆண் குழந்தையா, அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடு. அவன் வர நாட்களே தேவனுடைய தீர்க்கதரிசியாய் தேசம். You'll be like John the Baptist and Elijah the prophet. Samuel's prophetic anointing on மேல இருக்கும். So name him Samuel. So ஒரு prophet குள்ள 9 gifts of the Holy Spirit இருக்கும். 9 gifts of the Holy Spirit உடைய ஆபரேஷன் அதுல இருக்கும். ஒரு ப்ராஃபட்னாலே 9 கிஃப்ட்ஸ் உடைய ஆபரேஷன் இருந்தே ஆகணும். அந்தந்த தன்மைக்கு ஏற்றாற் போல அந்த வேலைகளில் அது செயல்படும். இன்னும் அடுத்த அளவுக்குள்ள டீப்பா போகணும்னா அந்த அனாயிண்டிங்கோடு கூட, அந்த மினிஸ்ட்ரியோடு கூட தேவனுடைய 7 spirits of God, the menorah of the Lord, 7 spirits of God. The 7 spirits of God உடைய ஆபரேஷன்ல தான் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய பிரசன்னம் அதை தெளிவாய் நமக்கு காட்சி. சாசனுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மந்திரங்களை தெளிவாய் காட்சி. எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளும்படி அது செய்கிறது. The 7 spirits of God. So the menorah, the lampstand of the Lord, symbolizes the presence of God. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. God's presence. Number 2, the air of the menorah of the Lord. The menorah symbolizes the presence of God. Number 2, the revelation of God. Number 3, spiritual illumination. Illumination naale light da. The light illuminates.
the prism illuminates the light which passes through it. So illuminationனாலே அங்க வெளிச்சம், லைட். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு ஒரு வெளிச்சத்தை அது கொடுக்கும். தேர்ட் விஷன் நான் பார்த்தது ஒரு ரெட் ஹார்ஸ் வானத்துல இருந்து இறங்கி வந்தது. ஏசாயா 11 அதிகாரம் 2 வாசிக்க கேட்போம். ஐசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 5 வாசிக்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. So 7 spirits of God. தேவனுடைய 7 ஆவிகள். ஒவ்வொன்றையா படிச்சிடலாமா? Isaiah 11:2. The spirit of the Lord, the spirit of wisdom, the spirit of understanding, the spirit of counsel, the spirit of might, the spirit of knowledge, the spirit of the fear of the Lord. ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையை வழங்கும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியா. The spirit of the Lord என்பவர் அது ஒரு ஆவியானவராக இருக்கிறார். பின்பு இந்த ஒவ்வொன்றும் தேவனுடைய 7 ஆவிகளாக இருக்கிறார். 7 spirits. வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 7 குத்துவிளக்கின் மத்தியில அவர் உலாவுகிறார். அப்ப இயேசுவாமியும் இந்த 7 ஆவிகளையும் பிரிக்கவே முடியாது. அவர் இந்த 7 ஆவிகளால் நிறைந்திருக்கிறார். He is the Spirit of God. இந்த ரெவலேஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆவியானுடைய செயல்பாடுகளை நான் அதிகமாக ஊழியத்தில் பார்த்துருக்கேன். ஒரு ப்ராஃபட்டோட, ஒரு ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியோட இந்த 7 spirits of God இருக்கு. ஆகவேதான் இட்ஸ் வெரி dangerous to be in a prophetic ministry and to be associated with a prophet. அதோடைய blessing அபரிவிதமா இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது நம்ம தவறு செய்கிறோம், விளையாடுறோம்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எலியா கூட இருந்த எலிசா ரெட்டிப்பான blessing பெற்றார். எலிசா கூட இருந்த வேலைக்காரன் குஷ்டரோகியாக. ஸோ நம்மளுடைய மோட்டிவ்ஸ், நம்ம ஆட்டிடியூட்ஸ், நம்ம நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே we have to be very 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 careful. ஏன்னா 7 spirits of God எடுக்கும் போது அவருடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏசாயா 58 அதிகாரம் 11 வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். ஸோ முதல் வாக்குத்தத்தம், முதல் பாயிண்ட், the Lord will guide you continually. So first point, the Spirit of the Lord and counsel. கர்த்தருடைய ஆவியானவரும் ஆலோசனை வழங்குற ஆவியானவர். ஸோ இந்த வருஷத்துல, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்துல
நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வார்த்தை, நான் தினமும் உன்னை நடத்துவேன், நான் ஒவ்வொரு வேளையும் உன்னை நடத்துவேன், ஒவ்வொரு மாதமும் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துவாராம்? தம்முடைய ஆவியானவர் மூலமாய் ஆலோசனை வழங்கி. சங்கீதம் 32 அதிகாரம் 8 வாசிப்போம். சங்கீதம் 32:8. இன்னொருத்தர் ஜான் 16:13. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படி சொல்லுவாரா? உன்மேல் என் கண்ணை வைத்து. The eyes of the Lord. அதுதான் the 7 spirits of the Lord. உன்மேல் என் ஆவியின் கண்களை வைத்து, ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் உடைய ஐஸை மேல வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். The eyes of the Lord தான் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் தான் அந்த கவுன்சில் ஆஃப் த லார்ட். இந்த மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம். The hand of God ministries மேல என் கண்களை நான் வைக்கிறேன், என்னுடைய ஆவியானவரை நான் வைக்கிறேன், இந்த ஊழியத்தோடு நான் வைக்கிறேன், ஊழியனோடு நான் வைக்கிறேன், என்னுடைய ஆவியானவர் உடைய கண்கள் இதன் மேல் வைக்கப்படும். அந்த கண்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிகிறது. The spirit of the Lord and counsel. சங்கீதம் 16 அதிகாரம் யோவான் 16 அதிகாரம் 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். It's spirit of the Lord. சத்தியாகிய அவர் வரும்பொழுது உங்களை அவரே நடத்துகிறார். The spirit of the Lord and the spirit of counsel. ஏதோ நான் உன்னை நித்தமும் நடத்துறதுல அளவுல நம்ம பேச போறதில்லை. We are going deeper. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம பேசியிருக்கோம். இப்போ இன்னும் நம்ம டீப்பரா போகும்போது இந்த 7 குத்துவிளக்கு நடுவில் 7 குத்துவிளக்காய் இருக்கிற ஆவியானவர், அதோடைய லைட்டா, அதோடைய ஐஸா இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார். ஆலோசனை இல்லாத ஊழியங்கள் விழுந்து போகும், ஆலோசனை இல்லாத சபைகள் விழுந்து போகும், ஆலோசனை இல்லாத குடும்பங்கள் விழுந்து போகும், ஆலோசனை இல்லாத தனி நபர்கள் விழுந்து போகும். வேகமாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அப்படிதான் எல்லா மக்களும் ஓடுவாங்க. அதுக்கு நிதானமே இருக்க, தன் இஷ்டத்துக்கு மதவெறியினால் சுற்றி திரிகிறன்னு எழுதி, தன் இஷ்டத்துக்கு சுற்றி. The spirit of the Lord and the spirit of counsel will guide us continually. In the light of the menorah, the spirit of the Lord, நம்ம தவறான ஒரு டெசிஷன் எடுக்கும்போது the spirit of the Lord guides us. நம்ம டார்க்கான பாத்துல போகும்போது, டார்க்கான சீசன்ஸ்ல போகும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுல என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப இருளா கன்ஃபியூஸ்டா இருக்குன்னும் போது இந்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மளை போதிச்சு நம்மை நடத்தும். இந்த ஆவியானவர் நமக்கு முன்பதாக போய் நம்மளை திட்டமாய் நடத்துவார். இதை செய், இதை செய்யாது, இதை செஞ்சா இந்த நடக்கும், இது செய்யாது, கிளியரா நடத்துவார், கிளியரா நம்மை நடத்துவார். அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிலவரம். யாத்திராகமம் 13 அதிகாரம் 21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவளுக்கு முன்பதாக சென்று கொண்டே இருந்தது. பல முறை நான் அந்த மேகஸ்தம்பத்தையும் பார்த்துருக்கேன், அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்துருக்கேன். அது ஏன் அக்கினி ஸ்தம்பம்னு போட்டிருக்குன்னா, பில்லர் ஆஃப் ஃபயர்னா இட் வில் லுக் லைக் அ பில்லர் ஆஃப் ஃபயர். ஒரு பில்லர் எப்படி இருக்குமோ அதே போலதான் அந்த ஃபயர் பில்லர் இருக்கும்.
மேகஸ்தம்பம் ஏன் போட்டிருக்குன்னா, அது ஒரு மேகம் எப்படி இருக்குமோ, இட் வில் பி லைக் த கிளவுட் ஆஃப் க்ளோரி. அநேக முறை இந்த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருந்து கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். என்னுடைய ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல, காலேஜ் படிக்கிற நாட்கள், இப்போ இருட்டு அறையில் முழங்கால் போடுவேன், ஒரு வெளிச்சத்தை பார்ப்பேன். அந்த இருட்டு அறையில் அது முன்பாக ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர். அந்த பில்லர் ஆஃப் ஃபயர்லேருந்து ஐ ஹவ் ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு அநேக ஊழியங்கள் உருவாகுது, சபைகள் உருவாகும். உண்மைதாங்க, நிறைய ஊழியக்காரங்க எழுமணும் தான் எங்கள் ஜபங்களும். ஆனால் கரெக்டாக எழுமணும். அநேக வேலையாட்கள் தேவை, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். The harvest is plenty, the laborers are few. ஆனா லேபரர்ஸ் எழுமணுன்றதுக்காக களைகள் எழும்பக்கூடாது. அது உண்மையான அறுவடையை கெடுத்து போட்டு, அது உண்மையான அறுவடையை நாசம் பண்ணி போட்டு. நம்பர் 2, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, satisfy your soul in drought. சங்கீதம் 107 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க. Psalms 107, 9 and 10. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். தேவனிடத்தில் ஆலோசனை உண்டு. The spirit of knowledge and the spirit of understanding. The spirit of understanding என்னும்போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவை கிடையாது. தேவனுடைய விஸ்டம், அவருடைய வில்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஆவியானவர். He makes us understand. He makes our being, our inner being to understand the will of God, the knowledge of God, the wisdom of God. எரேமியா 2 அதிகாரம் 13 வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவங்களுக்கு ஏற்றார் போல இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை வச்சுக்கிறான். வெடிப்புள்ள தொட்டி எந்த பிரயோஜனம் உண்டா? வெடிப்புள்ள தொட்டி பிரயோஜனமே கிடையாது. ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய அவரை நமக்குள்ள வச்சுக்க முடியும். அதுல இருந்து நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். தேவனுடைய தரிசனங்கள், சொப்பனங்கள் நமக்கு வருகிறது. The spirit of knowledge and understanding. இந்த ஆவியை தான் தானியேல் தீர்க்கதரிசி பெற்றிருந்தார். ஆகவேதான் பரிசுத்த தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறது. It is the spirit of God. The 7 spirits of Godல ஒரு ஆவி தான் the spirit of knowledge and understanding. ஆகவேதான் ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொன்னார், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லும்படி செய்தார். நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது கர்த்தர் ரெவலேஷன்ஸை கொடுக்கிறார். நம்முடைய சோல் ட்ரையா இருக்கும்போது, ட்ரை சீசனா இருக்கும்போது தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு வந்து நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறது. 1 சாமுவேல் 23 அதிகாரம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா தாவீது எப்பக்கத்துல நெருக்கப்படுறார், வனாந்திரத்துல. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் தான் அவரை ஸ்ட்ரென்தன் பண்றார். வனாந்திரமான பாதைகள்ல சில மாதங்கள் வனாந்திரமா இருக்கும், சிலருக்கு சில வாரங்கள் வனாந்திரமா இருக்கும், சில நாட்கள் வனாந்திரமா இருக்கும். அந்த நேரத்துல கர்த்தரை தவிர நம்ம வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல ஹாப்பினஸை தேட பார்த்தோம், கர்த்தர் ஏற்படுத்தாத உறவுகளை கனெக்ட் பண்ணோம், முடிஞ்சு சார், எல்லாமே முடிஞ்சிடும். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். Strengthen your bones.
உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறார். எலும்புன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன 2 காரியம். ஒன்று நம்முடைய பிசிக்கல் பாடி, 2வது நம்முடைய இன்னர் பீயிங். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். முறிந்த ஆவி எலும்புகளை உலரப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்முடைய மனது துக்கமா இருக்கும்போது, முறிஞ்சு போயிருக்கும் போது உன் சரீரம் வீக் ஆயிடும், எலும்புகள் வீக் ஆயிடும். உலர்ந்த ஆவி, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுகிற. போன்ஸ் எல்லாம் வீக்கான மாதிரி இருக்கும், டெண்டர் ஆயிடும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்துடும், ஆர்த்தரைட்டிஸ் வந்துடும், சரீரம் எல்லாம் பெயினா மாறிடும். ஏன்னா ஏதோ ஒரு துக்கம் நம்ம மனதை அடைக்குதுன்னு. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுகிற. ஐசையா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் அல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஸ்ட்ரென்த்தே இல்லாதவனுக்கு அவர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறது? அவர் பேரு தான் the spirit of might. the spirit of might. பலனை கொடுக்கிற ஆவியானவர், the spirit of might. இந்த ஆவியானவர் தான் சிம்சோனின் மேல் இறங்கினார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28-30. இந்த மைட் ஸ்பிரிட் அவர் யாருக்கும் அவர் அதிகமா கொடுக்கல. இது அதிகமா பெற்றது யாருன்னா சிம்சோன். நீ கடைசி நாட்கள் அப்படி எறும்பு போகுது. இந்த ஆவியானுடைய 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட் உடைய வல்லமைய கடைசி நாட்களை தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, அங்கங்க சிம்சோன்கள் எழுப்புனா எப்படி இருக்கும். உங்க சரீரத்துல போன்ஸ் அப்படியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? உங்க சரீரத்துல போன்ஸ் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? எப்படி உட்கார்ந்துருப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். சேர்ல ஒரு மூட்டை மாதிரி இருப்போம். Bones gives you the structure. இதானே உங்க பாடி வந்து ஃபிட்டா இருக்கணும்னா, எலும்பு கை இருந்தா இப்படி இருக்கும். ட்ரெஸ் போடனா ஃபிட் ஆகணும்னா ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. இந்த போன்ஸ் தான் எல்லா எஃபெக்டையும் நம்மள ஸ்ட்ராங்கா நிறுத்தி ஒரு என்டியூரிங் பவர், ஒரு என்டியூரன்ஸை கொடுக்கும், ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும். போன்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் இருக்கு, அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே போன்ஸ் ரொம்ப டெண்டரா வீக்கா இருக்கும். அவங்க கொஞ்சம் அப்படி வேகமா ஏதாவது வச்சுட்டாங்கன்னா போன் கிராக் விட்டுரும். கால் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் வேகமா கால் வச்சுட்டாங்கன்னா கால் உடஞ்சிரும். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா அவங்களுடைய போன்ஸ் சாக் பீஸ் போல, சாக் பீஸ் இருக்குல்ல, இந்த உடஞ்சா எவ்வளோ டெண்டரா இருக்கும், சாஃப்ட், அந்த அளவுக்கு உங்க போன்ஸ் இருக்கு. இது ஹெரிடிட்ரி, இது டிசீஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சிலருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் அப்படி தான் இருக்கு, டெண்டராக இருக்கு, உடஞ்சிடும். அடிக்கலாம் வேணாம், பேசினாலே போச்சு. பிசாசு வந்து 2 வார்த்தை சொல்லட்டுமே முடிஞ்சு போச்சு. ஆனால் விசுவாசமாக பேசுறத பாருங்க, விசுவாசம் தகப்பன் பட்டியலில் வராத போல பேசுவோம். போன்ஸ் வீக்கா இருக்கும், ஸ்ட்ரென்த்தே இருக்காது. The spirit of might நம்ம மேல் இறங்கும் போது நமக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கிறார், நம்ம இன்னர் பீயிங்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்லாம் சாத்தானுக்கு முன்னாடி நிற்க முடியாது. உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் சாத்தான் முன்னாடி நிற்கவே நிற்காது. உங்க இன்னர் பீயிங்ல வர ஸ்ட்ரென்த் வந்து அது ஸ்பிரிட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த். நீங்க பார்த்துருக்கீங்களா, நைட்ல தூங்கத்துல சில வேளை பிசாசு வந்து அமுக்கிற மாதிரி இருக்கும். காத்து கருப்புலாம் வந்து எனக்கு அமுக்குதுன்னு சொல்லி வளரும்.
அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏந்து அதை அடிக்கணும், துரத்தணும், பேசணும்னு நினைப்பீங்க. ஸ்ட்ரென்த் வரும், ஆனா வராது. எழுந்து கத்தணும், அடிக்கணும், இப்பதான் ஆவியின் வரங்கள்லாம் பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க. எங்க பயன்படுத்தும்? வாயே திறக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. All you need is the strength in your inner being, strength in your spirit being. இந்த ஆவியானவர் தான் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்றார், ஸ்ட்ரென்தன் பண்றார். எபேசியர் 3:16 வாசிக்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். எதனால? The Spirit of the Lord, the Spirit of might. The Spirit of might தான் நம்ம உள்ளான மனுஷனோட பலனை கொடுக்கிறார். அடுத்தது படிங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். You shall be like watered garden. பாயிண்டா போ. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். சங்கீதம் 1:3 வாசிக்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல். He shall be like a watered garden. யாரு? ஆண்டவருடைய விஸ்டம் பெறுகிறார். The spirit of wisdom மூலமா அவர் எடுத்து வந்து ரகசியங்களை பெற்றுக்கொள்கிறார். தேவனுடைய ஞானத்தின் ஆவினால் நிறைஞ்சு அவர் இடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்றார். அவன் என்னைக்குமே தண்ணீர் என்ற நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான். விஸ்டம் பண்ணும் போது ஏதோ நம்ம படிச்சு எழுதுறதுக்கு விஸ்டம் கிடையாது. அது யார வேணா எழுத முடியும். உங்களை விட ஏஐக்கு அதிக ஞானம் இருக்கு அப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து. விஸ்டம் இட் கம்ஸ் ஃப்ரம் above. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும், செயலிலும், எடுக்கிற டெசிஷன்ஸ் ஞானம் வேண்டும். நம்ம சரீரத்துக்கு ஒண்ணு ஒத்துக்கலையா சாப்பிடக்கூடாது. அதான் ஞானம். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் போறோம், ஒரு மீட்டிங் வருமா, அதுக்கு முந்தின நாள் இரவு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டாலும் கரெக்டான உணவை சாப்பிடணும். அப்போதான் பிசாசு உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸை டெம்டேஷனை கொடுக்கும். ஏதாவது இடத்துல ஒரு ஆர்டர் போடணும், அதை சாப்பிட்டு ஒரு ஃபீவர் வரும், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன். அவனுடைய பிளானே உன்னுடைய பிளஸ்ஸிங்கை ஸ்டாப். அவன் பிளானே உன்னை மீட்டிங் வராமல் தடுக்கிறதுக்கு, இந்த எக்ஸாமில் உன்னை சரியாக எழுத விடாமல் தடுக்க. எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட வைப்பான். உனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காமல் இருக்கும். ஒரு டெம்டேஷனை கொடுப்பான், கிரேவிங்ஸை கொடுப்பான். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஃபீவர் வருது. You need wisdom. யாரை கூட வச்சிருக்கணும், யாரை கூட வச்சிருக்கணும், நம்ம டெஸ்டினி என்ன, நமக்கு தேவன் எதை வச்சிருக்கிறார், யாரை கீழ்ப்படுகிறோம். சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறோமா, தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, டீமானிக் ஏஜென்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிறோம். You have to check it out. Feminism, feminist perspective la, it's purely from serpent. I tell you, it's not from God. நீ கர்த்தருடைய பிள்ளையா, ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா, ஸ்பிரிச்சுவல் பர்சனா,
நீங்க வணங்குறது இயேசுவா, நீங்க படிக்கிறது தேவனுடைய வார்த்தையா பைபிளா இருந்தா, men and women are not equal in the eyes of God. எந்த இடத்துலயுமே கர்த்தர் ரெண்டுமே சரி சமம்னு சொல்லவே. அவங்க ரெண்டு பேரும் தேவ சமூகத்துல வர்றதுக்கான கிளியரான அத்தாரிட்டியை கொடுக்கிறார். But they are not created equally. It's a biblical fact. All the doctrines are from the pit of hell. They are not created equally. அவங்களுடைய பொசிஷன்ஸ் வேற, அவங்களுடைய பவர் வேற, ஸ்ட்ரென்த் வேற. Men are unique, women are unique. A man cannot be a woman. The women cannot play the role of a man. இதோடைய டீமானிக் வளர்ச்சியில தான் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் உலகம் நிறுத்தி வச்சிருக்காங்க. பாதி திருமணமே பண்ணாம சுத்து. திருமணமே வேணான்னு பாதி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இந்த சேட்டனிக் சர்பன்ஸ் உடைய ஆக்ட் தான். The wisdom comes from above. தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். தேவன் பராமரிக்கிற தோட்டங்கள் அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். வாட்டர்ட் கார்டன் சொல்லும்போது the wisdom of God. தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டது மரம். இந்த wisdom வந்துட்டே இருக்கும். The hand of God ministry ஏன் வளருதுன்னா the wisdom comes from above. It is planted the rivers of God. Wisdom is like a river of God. அந்த ட்ரீ, அந்த கார்டன் வந்து அவ்வளோ அழகாக ட்ரிம் பண்ணப்பட்டு ஆர்டர்லியா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு கார்டனரை வச்சு ஒரு கார்டனை வச்சு அவ்வளோ நீட்டாக இருக்கும். விஸ்டமோடு செய்கிறது, தேவனுடைய ஆலோசனையோட விஸ்டமோடு நம்ம நடக்கும்போது it will be orderly. The watered garden will be beautiful. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பையன்களுக்கும் நான் விசேஷமா சொல்றேன், ஒவ்வொரு ஜென்ஸ்க்கும் நான் receive wisdom from God. Get counsel from God. Lord will speak to you. நீ போட்டு முழங்கால் போட்டு pray. What is my destiny? What is my God? Lead me. Don't lose your life. Don't lose your call. Don't lose your destiny. The wisdom ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா மாத்து. The wisdom of God நம்மள God centered life, priorities God கொடுக்கத்தக்கதா நம்மளை தெளிவான பாதையில நடத்தும். நம்மளை தெளிவான பாதையில நடத்தும். I am preaching the word of God. I'm not referring any books. I'm not preaching any doctrines of church. I'm preaching the truth, the word of God. ஆதியாகமம் 39 அதிகாரம் முழுவதையும் வாசித்து யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு செழிப்பை தேவன் கொடுக்கிறார். பிரிசன்ல கூட because of the wisdom of God, because of the wisdom, the spirit of wisdom, ஆண்டவர் அவனை கொண்டு போய் உயர்த்தி கனப்படுத்தி வைக்கிறார். உயர்த்தி கனப்படுத்தி வைக்கிறார். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான். Like a spring of waters whose water do not fail. யாருடைய வாட்டர் தருமா ஃபெயில் ஆகாது. யாருடைய ஸ்ப்ரிங் தருமா ஃபெயில் ஆகாது.
நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருத்தரும், யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தரும் படி. Proverbs 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். The fear of the Lord. The fear of the Lord is a fountain of life. The springs of water ன்னு சொன்னல, அதுதான் fountain of life. அது இன்னொரு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா the fountain of waters. To turn one away from the snare of death. நான் சொன்னல இன்னைக்கு நிறைய ஸ்னிப்பர்ஸை கொடுத்துருக்கிறேன், ட்ரூத்தை உங்களுக்கு பேசியிருக்கேன் ஓப்பனா. It will release you from the snares of death. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. The fountains of water. ஜீவ தண்ணீருள்ள நதிகளை கொடுக்கிற ஆவியானவர். The fear of the Lord keeps the flow of the Holy Spirit unbroken. The fear of the Lord தான் the anointing of the Holy Spirit உங்களுக்குள்ள இருந்து flow பண்ண. நீங்க சொல்றீங்க தானே, அப்படியே எனக்கு கண்டினியூட்டியே இல்லை, வாரத்தில் 2 நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுது. மீட்டிங் வரும்போது நல்லா இருக்கு, அப்படியே போயிடுது. ஒரு வாரம் மிஸ் ஆச்சுன்னா போயிடுது. ஃபியர் ஆஃப் த லார்ட். The fear of the Lord இருந்துச்சுன்னா நடுங்க வைக்கும். என்னைக்கு உனக்கு fear of the Lord, fear of his servants போதும், his prophets போதும், you are deviating away from the path of God. Mark it. The spirit of the fear of the Lord will keep the flow of the Holy Spirit unbroken. ஒரு இடத்தை மிஸ் பண்ண விடாது. Daniel chapter 6 முழுசும் படிச்சீங்கன்னா, Daniel reminded a spring of faithfulness. எடுத்த தீர்மானங்கள், அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியம் பாபிலோன்ல இருந்தாலும் அவனை உயர்த்தி கனப்படுத்தி வச்சது. உன்கிட்ட ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லை, உன்கிட்ட ஸ்பிரிட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த லார்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே கிரேஷியஸா பிளஸடா ஃப்ளோல எல்லா பிளஸிங்ஸும் வந்தாலும் இது லேக் ஆகும்போது you will lack blessings. இந்த பிளஸிங்கோட ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் ஆயிடும். the Holy Spirit உடைய ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் ஆயிடும். the healing stream உடைய ஹெல்த் உடைய பர்ஃபெக்ட் ஹெல்த் உடைய ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் ஆயிடும். the supernatural favor and grace அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். சடனா சிக்னஸ் வரும், சடனா ஆக்சிடென்ட் ஆகும், சடனா ஃபெயில் ஆவ, சடனா பிசினஸ் லாஸ் ஆகும், சடனா வியாதிகள் வந்து உன் சரதி, சடனா படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகும், சடனா வேலை போகும், சடனா வாழ்க்கையில எல்லாமே ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். நீ ஃப்ரீயா ஃப்ளோல சுதந்திரிச்சவைகளுக்கு பதிலா இது மொத்தமும் ஃபைட் பண்ணி போற மாதிரி. ரெவலேஷன் 1:20 படிப்போம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. 7 நட்சத்திரங்களும் 7 பொன் குத்து விளக்குகள். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். The menorah and the church. இந்த 7 நட்சத்திரம் 7 சபை, அந்த பொன் குத்து விளக்கு ஆவியானவர். இன்னைக்கு சபைகள் ஒவ்வொன்றையும் இந்த 7 spirits of God மூலமா தான் அவர் வாட்ச் பண்றார். இப்பொழுது இந்த lamp stand சர்ச் தான், அதுல கிறிஸ்து உலாவுகிறார்.
அந்த சர்ச் என்ற மெனோரால இந்த ஆவியானுடைய தீபங்களாய் உலாவுகிறார். The 7 eyes of God, the 7 spirits of God உலாவுகிறார். The menorah lampstand இருக்கிற oil is the Holy Spirit. லைட் தான் நம்மளோட சர்ச்சுடைய மினிஸ்ட்ரியோடைய லைஃப்டைய விட்னஸ். The burning இருக்கு பாருங்களேன், the empowered spirit. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுற, ஒவ்வொரு பையன்கிட்டையும், ஒவ்வொரு பெண்கிட்டையும், ஒவ்வொரு பெரியவங்க கிட்டையும் இன்னைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த செய்தி அப்படியே யூடியூப் மூலமா, டிவி மூலமா இது ஒளிபரப்பாங்க. ஆவியானவர் உங்களை ஒவ்வொருத்தரோட பேசுறார். ஏசாயா 58:11 ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸா மட்டும் இல்லை, இட் இஸ் a spirit filled promise. The 7 spirits of God எப்படி இந்த வசனத்தோட கனெக்ட் பண்ணாரு பாருங்க. It is the year of supernatural and it is the year of the menorah of the Lord. Through the 7-fold Spirit of God, you are guided, you are strengthened, you are satisfied, and you will overflow with the blessings of God. Your cup shall overflow. You are strengthened, you are guided, you are satisfied, and you will overflow. Watered garden are springs of waters. Your cup will overflow. அதுக்கு ஒரே 3 சீக்ரெட் மட்டும் நான் நோட் பண்ண மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 5:18 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுபானத்தினால் வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிரம்பி, be filled with the Holy Spirit. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மதுபானம்னா வெறும் மதுபானம் மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அப்படியே உங்களை அட்ராக்ட் பண்ணுது. பார்த்தீங்களா, டீமன்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு, அதோட லாங்குவேஜ், அந்த பாட்டு, உலகம் அதுதான் மதுபான வெறி கொள்ளாமல். Things of the world, desires of the world, drunk with wine. But be filled with the Holy Spirit. When you are filled with the Holy Spirit, He will lead you and guide you in all righteousness. Matthew 25:1-13. மத்திய 25:1-13 பார்த்தீங்கன்னா, foolish virgins and the wise virgins. இதுல இருந்து நம்ம முக்கியமா இன்னைக்கு இந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி கத்துக்கொள்றது என்ன தெரியுமா? You have to trim your lamps. இந்த விளக்கு ஏத்தனவங்களுக்குலாம் தெரியும், விளக்கு திரிய வெட்டுவாங்க. விளக்கு ஏற்றும் போது வச்சுருக்கவங்க கேளுங்க, ஏற்கனவே விளக்கு ஏற்றிருப்பாங்க தானே, அதை எடுத்து அந்த திரிகளை வெட்டுவாங்க சைடில். ஏன்னா அப்படி திரிஞ்சிருக்கும், அதை கரெக்டாக வெட்டி விடுவாங்க. வெட்டினா தான் அந்த கரெக்டாக அந்த விளக்கு மேலே ஏறி. ட்ரிம் யுவர் லைஃப், ட்ரிம் யுவர் ஸ்பிரிச்சுவல் வாக், ட்ரிம் யுவர் லேம்ப் டெய்லி. ஒபீடியன்ஸ்க்கு ஒரு சின்ன மார்க் தான் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆகும். லைட்டுடைய சின்ன ஒரு டீவியேஷன் தான் டார்க்னஸ். பெர்ஃபெக்ஷனுடைய சின்ன டைவர்ஷன் தான் பெர்ஃபெக்ஷன். ஒழுங்கினுடைய சின்ன ஒரு லெட்டர்ஸ் மாற்றம் தான் ஒழுங்கினம். Cut all such relationships. Matthew 5:16. Let your light shine. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுள். உங்களுடைய ஒபீடியன்ட் லைஃப், ஒபீடியன்ஸ் லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸை
டிஸ்ஒபீடியன்ஸ்குள்ள கொண்டு போறாங்களா, they are satanic, they are serpents agents, I tell you. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களை உன் ஆத்மாவை திருத்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக என் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீரூற்றை போல இருப்பார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில எல்லாமே பிளஸ்ஸா நடக்கும். உங்க சந்ததிகளும் உங்க சந்தானங்களும் உங்க வாழ்க்கைகளும் எதிர்காலங்களும் பிளஸ்ஸடாமா. ஒரு இடத்துல சூசைட் இருக்காரு, ஒரு இடத்துல ப்ரீமெச்சூர் டெத்ஸ் இருக்காங்க, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் இருக்காங்க, ஒரு இடத்துல வியாதி உங்களை கொள்ளாது. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னே ஒரு முக்கியமான trim your life, trim your lifestyle. உங்கள் ட்ரெஸ்ஸிங்லேருந்து உங்கள் வேர்ட்ஸ்லேருந்து உங்கள் எல்லா காரியத்திலும் சேஞ்ச் இட். ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். 7 spirits of God உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கான்னு சொல்றீங்க? கையில உயர்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்களை நேசிக்கிறபடினால உங்களை இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்து உங்களை செழித்தோங்கி உங்களை உயர உன்னதங்களுக்கு கொண்டு போகும்படி Holy Spirit, hallelujah. பரிசுத்த ரத்தங்க மேல வள்ளியேட்டோம்பா. Holy, 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 போனோகிராஃபி பார்க்குற ஒரு நபரா, ஒரு கேர்ளா, ஒரு பாயா இருப்பினா, the hell is waiting to receive you. இந்த போனோகிராஃபி பார்க்கறது it's a curse, it's a sin. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். It's a bondage. The Lord wants to set you free. நீ பார்க்கறது இல்லாம அந்த ஸ்பிரிட்ஸை உன் ஃபேமிலிக்குள்ளேயே கொண்டு வர, உன் சந்ததிக்குள்ள கொண்டு வர.
ரீல்ஸில் உங்கள் நேரத்தை வீணடிச்சு உட்காந்துருக்கியா? பார்க்கலாம், 1 or 2 ஷார்ட்ஸ் பார்க்கலாம், 1 or 2 ரீல்ஸ் பார்க்கலாம். உங்கள் நேரம் ஃபுல்லாக அதில் போதா? யூ cannot pray, you cannot wait on God, you will lose every blessings. Surrender yourself to God. Surrender yourself to God. மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் disobedience, என் unfaithfulness, என்னுடைய துணிகரங்கள், என் unfaithful ஆன life, spiritual slumberness, disobedience, என்னை விட்டு எடுத்து போடும். ரத்தம் என் மேல் வழியட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, சகல கிரமங்களை, சகல மீறுதலை நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். கிடத்துல ஆண்டவரை பார்த்தா, அப்படி ரத்தம் ஆவியாத்மா சரத்துல என்னை கழுவி சுத்திகரி. இன்னைக்கு இப்போ ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில வர தடைகள், சாபங்கள், நான் பிளஸ்ஸிங்கை லூஸ் பண்றதுக்கு காரணம் இதுதான். I surrender myself to you, Lord. Supernatural grace, supernatural favor, supernatural blessing, breakthrough இழந்து போயிடாதீங்க. If you want to go through, you want to flow in the supernatural, you have to surrender yourself to the mighty hands of the living God. Be faithful to the Lord, be faithful to the ministry, be faithful to God's servants. If you are not faithful, you will lose everything. And the promise message of your final part. இதுதான் ஆவியான உங்களுக்கு டீப்பாக இன்னைக்கு அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் சுதந்திரிக்கணும்னு சொல்லி உங்கள் இடத்துல கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் டீப்பாக, கொஞ்சம் ஓவர் லவ்வில் பேசியிருக்கிறேன், கட்டிட்டமாக பேசியிருக்கிறேன். நான் மெசேஜ் எழுதிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட் கூட நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சதை நான் பேசணும்னு நினைக்கல. நான் எழுதிட்டு வரும்போது ஃபுல்லாக பிளஸ்ஸிங்காக தான் உங்களுக்கு எழுதிட்டு வந்தேன். But I told the Holy Spirit to take over, and I know He has taken over. The Lord has spoken to you directly. He has spoken to your mind. He has spoken to your heart. He has spoken to your inner being. He has spoken directly to your eyes, to your face. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். 3 ஆமென் சொல்லி முடிச்சிடலாமா? ஆமென், ஆமென்.